ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சபர்ணா. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போறோம். பாப்பாவுக்கு வந்து 1 இயர் ஆச்சு. ஸோ 1 இயர் வேக்சின் வந்து போடணும். ஸோ பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லி தான் ஐடியா பண்ணிருக்கோம். வேக்சின் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்பாவுக்கு ஒரு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அங்க போயிட்டு நெக்ஸ்ட் கிராசரி எல்லாம் வாங்கணும். ஸோ இது எல்லாமே தான் இந்த vlogல வரப்போகுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னு சொன்னா இந்த சேனலோட க்ரோத்துக்கும் எங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களையும் வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நாம் இப்போ போகிறதோட பிரான்ச்சுக்கு தான் நாங்கள் எப்போவுமே கொண்டு போய் காமிப்போம். ஆனால் இன்றைக்கி இங்கே போகிறதுக்கான ரீசன் வந்து எனக்கு பயங்கர ஹேர் லாஸ் ஆகிட்டுருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஹேர் லாஸே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 6 மந்த்தாக வந்து பயங்கர ஹேர் லாஸ். ஸோ அங்கே வந்து டெர்மட்டாலஜி இருக்குது. ஸோ அங்கே ஜஸ்ட் கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம். இதை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இப்போ நல்ல யூஸ் ஆகும். இந்த ஹாஸ்பிட்டலில் நான் சில விஷயங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். வெளியே வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு நர்ஸாக இருந்திருக்கேன், நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும் வெளியே ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ லவுட்னஸ் இருக்கும், இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பட் இங்கே வந்து பேர்ட்ஸ் எல்லாம் உட்காந்து மரத்தில் விளையாண்டுருக்கு. அதோட சவுண்ட் வந்து நம்மளால் கேட்க முடியுது. அவ்வளோ வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது வெளியே உட்கார்றதுக்கு. அதில் வந்து சின்ன சின்ன ஹட் மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா வந்து வெளியே உட்காந்துக்கலாம். ஸோ அது மாதிரி இதே மாதிரி ஒரு பக்கி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பக்கி இருக்குது. அந்த பக்கீஸ் வந்து சுற்றிட்டே இருக்கும். நாங்கள் வெயிட் பண்ணவே இல்லை. வந்த உடனே பக்கி வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்துருச்சு. நாங்கள் வந்து கார் விட்டு வெளியே வந்ததுமே எங்களை வந்து ரீச் ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் யாராச்சும் வந்து இங்கே வந்து செட்டில் ஆக போகிறீங்க, இல்லை ஃபேமிலியோடு வந்து கொஞ்சம் வருஷம் இங்கே இருக்க போகிறீங்க ஒர்க்காக அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு கிடைக்கிற ஆஃபர் லெட்டரில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து இன்சூரன்ஸ் வாங்கலைன்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், கொஞ்சம் இல்லை நல்லா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. எங்களுக்கு வந்து ஓபிடியும் இருக்குது, இன்பேஷண்டாகவும் நம்ம அட்மிட் ஆகிக்கலாம். ஸோ தட் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் உட்காந்துருந்த இடத்துல வேற ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். அவங்க வந்து பாப்பாவை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்தக்கப்புறமும் பாப்பாவுக்கு பாய் சொல்லிட்டே இருந்தாங்க. இல்லைன்னு சொன்னாலும் இங்கே நிறைய கிளினிக்ஸும் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நிறையாவே இருக்குது. பீடியாட்ரிக் கிளினிக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நான் வேக்சின்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே வரீங்க குழந்தையோட அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வேக்சினோட அந்த கார்டு வந்து கையில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஆக்சுவலி பாப்பாவுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் தான் போடணும். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி நடந்த விஷயம் என்னை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னது, ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு போடுறோன்னு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு ஃபுட்பார்ன் டிசீஸ்க்காக போடுறது. ஃபுட் கண்டாமினேஷன் அந்த மாதிரி, அதாவது ஃபுட்லேருந்து வர டிசீஸ்க்காக போடுறது தான் ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கும், எங்களுக்கு வந்து தாய்லாந்தில் இதெல்லாம் இல்லை. ஸோ வந்து இங்கே இது மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து சொன்னாங்க, இப்போ வந்து நாங்கள் இங்கே ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ்ங்கிற வேக்சின் தான் வந்து இங்கே ஸ்பைக் ஆகும். ஸோ இந்த ஏஜில் வந்து நாங்கள் அதுதான் இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே மேம், அதுவும் போட்டுக்கோங்க. ஆனால் ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த வேக்சினும் போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். ஃப்ராங்க்லின் வந்துட்டு வெளியே கப்பல் தெரியுதா உனக்கு, கடலில் இருக்குது தெரியுதா அப்படின்னு கேட்டார். எனக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் ஒரு மென்ஷன் பண்ணி காமிச்சு கொடுத்தாரு. ரொம்ப நல்ல வியூவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது இந்த 7-Eleven வெண்டிங் மிஷின் பார்த்தேன். ஆக்சுவலி 7-Eleven எங்கேயுமே நீங்கள் விட்டு வைக்கலையாடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூலைக்கும் வந்து 7-Eleven இருக்கும். அதோட யூசஸும் நிறையாவே இருக்குது. இதுதான் வந்து நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில், இந்த நாட்டோட ராணி அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே சேம் பக்கி வந்து எங்களை பிக்கப் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி எங்களுக்கு வந்துட்டு வேக்சினுக்கு 1800 ஆச்சு அண்ட் டாக்டர் ஃபீஸ் வந்து 1000 ஆச்சு. ஆனால் இது வந்து சேமாக இருக்கவே இருக்காது. இது பெரிய ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால இந்த அமௌண்ட் இருக்குது. இதே நீங்கள் கிளினிக்கில் போனீங்கன்னா வேக்சினுக்கு ஒரு 200-300 பாட் வந்து கம்மியாகும். அண்ட் டாக்டர் ஃபீஸும் இனியும் நல்லாவே கம்மியாகும் சின்ன கிளினிக்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா. மேடம் வந்துட்டு டேடி கூட சேர்ந்துட்டு எனக்கே பாய் பாய் சொல்கிறாங்க, நீங்கள் கிளம்புங்க. ஸ்கைபி அது என்னமா லைட்ஸ் போட்டிருக்காங்க பாருடா, லைட்டு. இங்கே வந்து வீக்கெண்ட்னாலே ரெஸ்டாரண்ட்ஸ் முன்னாடியெல்லாம் நிறைய லைட்ஸ் தான் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஹேர் கிளினிக் போய் பார்த்தோம், செட் ஆகலை, க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு க்ராசரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஆக்சுவலி வந்து இந்த மார்க்கெட் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நிறைய ஷாப்ஸ் இருக்கும், எல்லா ஷாப்ஸுமே ஓப்பன் ஆகும். Mimi. Olha esse.
இந்த கன்ஃபியூஷனுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த மல்லி இலை மாதிரியே தான் இருக்கும் பக்கத்தில் இருக்க கீரையும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் அது தெரியாமல் வாங்கிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போய் பார்த்தா அது ஸ்மெல்லும் இல்லை, டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்குது. இது வந்து அவங்க ஒரு கீரையாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வாரமும் நான் ரொம்ப பார்த்து வாங்குவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மல்லி இலையுமே இங்கே வந்து லீஃப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அண்ட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான சின்ன சின்ன கடைகள் வந்து நிறையா இருக்கும். லைக் நம்ம ஊரில் வந்து மளிகை ஜாமான் கடை இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்க மளிகை ஜாமானெல்லாம் வச்சுருந்தாங்க. அது கூட வந்துட்டு நமக்கு தேவையான ஆயில் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் வந்து இந்தியன் பருப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் கூட வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு டைம் இங்கேருந்து வாங்கியிருந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மார்க்கெட்லேயே ஒரு சைடில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட் ஷாப்பும் இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர் ஷாப் இருக்கும். அதில் வந்து மாலை, பொக்கே, அந்த கோயிலுக்கெல்லாம் இவங்க கொண்டு போகிற மாதிரி விஷயங்கள் அதெல்லாமே செஞ்சு வச்சுருப்பாங்க. அண்ட் வந்து அதுக்கு தேவையான பிரசாதம் போல் இருக்க விஷயங்கள், பூஜைக்கு தேவையான விஷயங்கள் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. மார்க்கெட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஹோல்சேல் மார்க்கெட், நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு இது ரொம்ப நைட் டைமுங்கிறனால தான் இப்படி இருக்குது. டீட்டெயில்டான வீடியோ வேணும்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். நானும் அவரும் செப்பரேட்டாக போயிட்டு அவர் ஃப்ரூட்ஸ் வாங்க போயிட்டாரு, நான் கொஞ்சம் கீரை வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் ஒரு ஷாப்புக்கு தான் போயிருக்கோம். இங்கே வந்து டயப்பரும் மில்க் பவுடரும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இங்கே இன்னொரு விஷயம் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், எந்த பிராண்டோட டைப்பர்ஸும் வெளியே வந்து இப்படி போட்டிருப்பாங்க. இது டைப்பர் மட்டும் இல்லை, நாப்கின்ஸ்க்குமே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ சைஸ் எப்படி இருக்கும் இல்லை வந்து உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஜான்சன்ஸ் பேபியோட ப்ராடக்ட் கூட வச்சுருந்தாங்க. நம்மள எத்தனை பேருக்கு வந்துட்டு ஜான்சன்ஸ் பேபி பார்த்ததுமே அதை ஸ்மெல் பண்ணி பார்க்க தோணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஷாப்லேயுமே நிறைய கீரை, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஜஸ்ட் பார்த்தோம் இந்த கீரை வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவரை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிழங்கெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. அப்படி ஜஸ்ட் பார்த்துட்டு எங்களுக்கு எக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் ஜூஸ் அந்த மாதிரி மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. நாங்கள் இன்றைக்கி தாய் ரெஸ்டாரண்ட் தான் போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். மோஸ்ட்லி நாங்கள் தாய் ரெஸ்டாரண்ட் போக மாட்டோம். ஃப்ரைட் ரைஸ்க்காக மட்டும்தான் போவோம். அதுவும் வந்துட்டு ஆர்டர் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் நாங்கள் போன 2 ரெஸ்டாரண்ட்லையும் இல்லை. ஸோ வீட்டில் போய் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பாப்பா இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு விட்டாலே நடக்க தொடங்கிடுவா. ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ளோவாக நடந்ததில்லை. பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக இன்றைக்கி நடந்துட்டு இருந்தா. எங்களுக்கே பார்க்குறக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டா, இவ்வளோ சீக்கிரம் நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் தோணும், நம்ம அப்பா அம்மாங்களும் இப்படி தானே நம்மளை வளர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே நான் இது 1 வீக் அப்புறம் தான் அப்லோட் பண்ணுறேன். 1 வீக்கில் வந்துட்டு பாப்பா ரொம்பவே ஃப்ளோவாக நடக்க தொடங்கிட்டாங்க. இப்போ அதிகமாக வந்து தவழ்கிறதே இல்லை. அவங்க தாத்தா பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய டே போச்சு. உங்களுடைய தாட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இனியும் இருக்க நம்ம வீடியோஸ் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.